பாடலான்னு ஃப்ரீடம் கொடுப்பாங்க மியூசிக் டைரக்டர்ஸ், இவன் அண்ணா கூட. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமா. சரி, அடுத்த பாடலும் உங்களுடைய முத்துக்கள் இசை தொகுப்பிலிருந்து பாடிய ஒரு பாடல், சாய்சன் பாடிய பாடல் ஒன்று அந்த இசையோடு சேர்ந்து வருகிறது. கேட்டு பார்க்கலாம்.
நான் பேச நினைப்பதெல்லாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். எங்களோடு சாய்சன் இருக்கிறார். சாய்சன், நான் நினைக்கிறேன் இந்த முத்துக்கள் எத்தனை ஆண்டில் வந்தது? 2009 ஆண்டில் வந்தது. இப்போது 4 வருடங்கள் கடந்து விட்டன. இப்ப இந்த பாட்டை கேட்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இல்லாட்டி இன்னும் பெட்டரா இருக்கு? ஆக்சுவலா என்ன இந்த நான் பாடி இருக்கிற 4 பாட்டெல்லாம் நான் 14 வயசுல பாடினேன். ஆமா, சூப்பர் சிங்கர் போக முன்னாடி தான். அது ஒரு வேற சாய்ஸ், வேற லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு நேரத்தில். ஆனாலும் அருமையான பாடலாக இருக்கிறது. இப்போது பாடுகின்ற போது இன்னும் வித்தியாசமான அனுபவம் இருக்கும் இல்லையா? நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரி, இதை மாற்றி பாடணும்னு யோசிச்சிருக்கீங்களா? இதே ட்ராக்ல வேற மாதிரி ஒரு வித்தியாசமான சாய்ஸ் என்ற வெர்ஷன் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்களா? பண்ணலாம். ஆக்சுவலா இந்த பாடல் வரிகள் ஞாபகம் இருக்குதா? இப்போது உங்களுடைய குரல் கேட்டு பார்த்தா அப்படி இருக்கு? ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் பாடி பாப்போமா? சரி, இப்போது ஒலித்த அதே பாடல் தான். நல்ல அது 4 வருடங்களுக்கு முதல் சாய்சன் பாடிய பாடல். இப்போது சாய்சன் பாடினால் எப்படி இருக்கும்? சரி. எதுவரை காதல் என்று கேட்டேன், உயிருக்கு மேலே என்று சொன்னாள். எதுவரை வாழ்க்கை என்று கேட்டேன், மனம் வைத்தாலே என்று சொன்னாள். மழை துளி போல அவள் கண்ணீர் வீழ்ந்ததே, எந்தன் மனதில் ஒரு வெள்ளம் வந்து பாய்ந்ததே. கண்களுக்குள்ளே நம் இதயம் ஒன்றானதே, இது நிஜமாயினும் வேண்டும் என்றானதே. சாய்சனுக்கு யாருடைய குரல் வந்த பாடல்கள் அதிகம் பிடிக்கிறது? யாருடைய பாடல்கள் திருப்பி பாடிக்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க? எந்த பாடல்களோட? நிறைய பேர் பிடிக்கும். நிறைய ஃபேவரட் சிங்கர்ஸ். எஸ்பி பாலசுப்ரமணியன் சார், ஹரிஹரன் சார், சங்கர் அவருடைய பாடல்கள். சரி, ஒவ்வொருவருடைய பாடல்களும் ஒரு பாடல் கேட்டு பார்க்கலாம். எஸ்பிபியின் பாடல் என்ன பாடல் மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு? நிறைய பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு 40,000க்கு மேல பாடல்கள் மேல பாடி இருக்காரு. சாய்சனுக்கு பிடித்த பாடல் என்று ஒரு பாடல் இருக்கு, அடிக்கடி முணுமுணுக்கின்ற பாடல், அடிக்கடி பாடி பார்க்கின்ற பாடல், அல்லது ஹரிஹரனின் பாடல்கள்? ஹரிஹரன் சார் பாடல்களில் ராமான் சார் கம்போஸ் பண்ண பாட்டுகள் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவருடைய கசல்ஸும் கேட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு ஹிந்துஸ்தானி பேஸ்ட் சிங்கிங், ஸோ அதுவும் கேட்டிருக்கேன். அண்ட் சங்கர் மாதேவன் சார் வந்து அவரும் அவர்கிட்ட குரல்ல ராமான் சார் உடைய மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும். வராக நதிக்கர. சரி, கொஞ்சம் கெடுப்பார்ப்போம். சரி, கெடுப்பார்ப்போம். சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா, காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா. அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மைப்புக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? பொதுவாக சங்கர் மகாதேவனுடைய பாடல்கள் ஒரு ஓப்பன் வாய்ஸாக இருக்கும், அதே வேளையில் ஹரிஹரனுடையது அது மெலோடியஸாக இருக்கும். இதில் யாருடைய பாடல் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்தால் எப்படியான பாடல்கள் பாடுவதற்கு நீங்கள் ஆசைப்படுவீர்கள் அதிகம்? மெலோடியஸா அல்லது இது போன்ற ஒரு ஓப்பன் சிங்கிங்? மெலடியில் தான் ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் மெலடி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் வருஷம் ஒரு 5-10 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான சாய்ஸனை பார்க்கலாம். சரி, என்ன ஒரு மெலடியும் கேட்டு பார்க்கலாமே கொஞ்சம் இருக்கு. சரி. நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே,
இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே. வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை. என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். நன்றி சாய்சன். சாய்சன் முத்துலிங்கம் எங்களோடு இருக்கின்றார். நான் பேச நினைப்பதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். நேரம் இப்பொழுது 8:29.